மிகப் பழைய நாட்களில் எரிகோ நகரில் சகேயு என்பவர் வாழ்ந்து வந்தார். சகேயு ஒரு வரி வசூலிப்பவர். அவர் மக்களிடமிருந்து வரி வசூலித்தார். ஆனால் அதிகமாக வசூலித்ததை தனக்காக வைத்துக்கொண்டார். அதனால் மக்கள் அவரை விரும்பவில்லை. ஒரு நாள் இயேசு எரிகோவில் வருவதாக சகேயு கேட்டார். அவர் இயேசுவை பார்க்க விரும்பினார். ஆனால் சகேயு குட்டி என்பதால் கூட்டத்தை கடந்தும் பார்க்க முடியவில்லை. அப்பொழுது சகேயுவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் ஓடிச் சென்று ஒரு காட்டத்தி மரம் மீது ஏறினார். அங்கிருந்து அவர் இயேசுவை நன்றாகப் பார்த்தார். இயேசு அந்த மரத்துக்குப் பக்கத்தில் நின்றார். அவர் மேலே பார்த்து சொன்னார், சகேயு, விரைவாக இறங்கி வா. இன்று நான் உன் வீட்டில் தங்க விரும்புகிறேன். சகேயு அதிர்ச்சியடைந்தார். ஆனால் மகிழ்ச்சியுடன் மரத்திலிருந்து இறங்கி இயேசுவை வீட்டில் வரவேற்றார். மக்கள் அதிர்ச்சி அடைந்து, இயேசு ஒரு பாவியின் வீட்டிற்குச் செல்லவா என்று சொன்னார்கள். சகேயு இயேசுவிடம் சொன்னார், கர்த்தரே, நான் என்னிடம் இருக்கும் செல்வத்தின் பாதியை ஏழைகளுக்குக் கொடுப்பேன். நான் யாரிடமாவது மோசடி செய்திருந்தால் அவர்களுக்கு 4 மடங்கு திருப்பிக் கொடுப்பேன். இயேசு மகிழ்ச்சியுடன் சொன்னார், இன்று நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். நான் இழந்தவர்களைத் தேடி இரட்சிக்க வந்துள்ளேன். அந்த நாளிலிருந்து சகேயு நேர்மையான மனிதராக மாறினார். அவர் ஏழைகளுக்குத் துணையாக இருந்தார். நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். நாம் மனதைத் திறந்தால் அவர் நம்மை மன்னித்து நல்லவர்களாக மாற்றுவார்.